இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிப்போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் போட்டிருக்க டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் ரிப்போர்ட். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு சாஃப்ட்வேரில் இந்த மாடல் ரிப்போர்ட் இருக்குது, இந்த மாடல் ரிப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிக்மா சாஃப்ட்வேரில் நமக்கு தேவையான ரிப்போர்ட் எவ்வளோ வேணும்னாலும் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சாஃப்ட்வேரில் எப்படி ரிப்போர்ட்ஸ் வியூ பண்ணி பார்க்கலாம். இன்வென்ட்ரியில் ரிப்போர்ட்ஸ்க்குன்னு தனி செக்ஷனே கொடுத்துருக்குறாங்க. இதில் லெட்ஜர்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டோட்டலாக நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, டோட்டல் சேல்ஸ் பார்க்குறோம், இல்லை டோட்டலாக நமக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் போட்டிருக்கோம், ப்ளஸ் எனி அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருந்தோன்னா அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஜென்ரலாக ஒரு ரிப்போர்ட்னால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸில் 3 வியூஸ் ஆஃப் ரிப்போர்ட் இருக்குது. நார்மல் வியூ ரிப்போர்ட், அனாலிசிஸ் வியூ ரிப்போர்ட் அண்ட் டிசைன் வியூ ரிப்போர்ட். நார்மல் வியூ ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட் ஆப்ஷனில் ஃபினான்ஷியல் இயரா, டுடேவா, அந்த மாதிரி சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நார்மல் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் ரிப்போர்ட் வியூ நம்ம பார்க்கலாம். இந்த நார்மல் ரிப்போர்ட் வியூவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது நான் கவுண்ட் பண்ணி பார்க்கணும், இல்லை இந்த நெட் அமௌண்ட்டை வந்து நான் சம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு எந்த ஃபீல்டோ அதுக்கு நேராக கீழே இருக்க எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 கேல்குலேஷன் மெத்தட்ஸ் வரும். அதில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட்டில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வவுச்சர் நம்பரை நான் ஹைலைட் பண்ணிக்கணும், நான் மார்க் பண்ணி வச்சுக்கணும், அது வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு எந்த வவுச்சர் நம்பரோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கோ டு பட்டனில் மார்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணிக்கணும் அதை ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஆகிடும். அதுமாதிரி எத்தனை வவுச்சர் நம்பர் வேணாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸில் சேவ் லேஅவுட் அண்ட் சேவ் கிரிட் லேஅவுட் மட்டும் கொடுத்தீங்கன்னா எத்தனை தடவை நீங்கள் ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் மார்க் பண்ணது அப்படியே இருக்கும். இல்லை எனக்கு இந்த வவுச்சர் நம்பரோட பர்பஸ் முடிஞ்சிருச்சு, நான் அன்மார்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே கோ டு பட்டனில் அன்மார்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கொடுத்திங்கன்னா அன்மார்க் ஆகிடும். இதில் ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ பர்டிகுலர் ஃபீல்டில் ஏதாச்சும் ஃபில்டர் பண்ணி பார்க்கணுன்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராடக்ட் 1 மட்டும் நான் எத்தனை வவுச்சர் நம்பர்ஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் ஃபில்டர் பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் நேமுங்கிற ஃபீல்டுக்கு பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் வரும். அந்த ஃபில்டர் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை ப்ராடக்ட் இருக்கோ அதோட லிஸ்ட்டு வரும். இதில் எனக்கு ப்ராடக்ட் 1 மட்டும் நான் பார்க்கணுன்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் 1ங்கிற செக் பாக்ஸில் மட்டும் டிக் வச்சுருங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த ப்ராடக்ட்டு எத்தனை வவுச்சர் நம்பரில் போட்டிருக்கோம், என்ன டேட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபீல்டு வேணாலும் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பர்டிகுலர் வவுச்சர் நம்பர் மட்டும் நான் பார்க்கணுன்னா வவுச்சர் நம்பர் பக்கத்தில் இருக்க ஃபில்டர் பட்டனை கிளிக் பண்ணி அந்த வவுச்சர் நம்பர் செக் பாக்ஸில் மட்டும் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அது மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடும். இந்த வவுச்சர் நம்பரை மட்டும் நான் ரிப்போர்ட்லேருந்தே பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு கோ டு பிரிண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த பர்டிகுலர் வவுச்சர் நம்பரை நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வியூ மட்டும் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கோ டு வியூ கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ப்ராடக்டை வந்து நான் எடிட் பண்ணணும், குவான்டிட்டியை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது எடிட் ஒர்க் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கோ டு எடிட் கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த ரிப்போர்ட்டை டைரெக்டாக பிரிண்ட் எடுக்கணும், இல்லை நான் ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஆப்ஷனில் இருக்க பிரிண்ட்டு, ப்ரிவ்யூ, இல்லை டாஸ் பிரிண்ட் நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எது வேணாலும் கொடுத்துக்கலாம். எனக்கு ஜஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட்டாக நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸெல்லாம் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸல், வேர்ட், பிடிஎஃப் அந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் நான் சொன்ன மாதிரி ஏதாவது சேஞ்சஸ், ஏதாவது எடிட் நீங்கள் பண்ணினீங்க இந்த ரிப்போர்ட்டில் அப்படின்னா ஜஸ்ட்டு சேவ் கிரிட் லேஅவுட், சேவ் லேஅவுட், அதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+L, Ctrl+L இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை முறை ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு கிரிட்டு, இந்த இருக்கிற கிரிட்டில் ஏதாவது வந்து ஃபாண்ட் சைஸ் மாற்றணும், இல்லை காலமில் இருக்க கிரிட் சைஸை வந்து நான் என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்லாம் ஏதாவது எடிட் பண்ணால் இந்த கிரிட்டு, காலம், ரோ அப்படிங்கிற கீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஷார்ட்கட்டாக ஹோம் பேஜில் வைக்கணுன்னா ஷார்ட்கட் கீ கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஹோம் பேஜில் எனக்கு
ஷார்ட்கட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலீட் ஷார்ட்கட் கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போது இந்த ரிப்போர்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ப்ராடக்டோட கேட்டகரி அந்த ஃபீல்டு வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த கான்ஃபிக் பட்டனில் கான்ஃபிக் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபீல்டு நேமில் உங்களுக்கு நிறையா ஃபீல்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ அந்த ஃபீல்டு நேம் கொடுத்துட்டு ஹெடர் டெக்ஸ்ட்டில் அது என்ன நேமில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டு வந்துட்டு ஆட் ஆகிடும். ஃபீல்டை ஆட் பண்ணிவிட்டு அட்லாஸ்ட் சேவ் லேஅவுட் அண்ட் சேவ் கிரிட் லேஅவுட் கொடுத்துக்கோங்க. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த நியூ ரிப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த மாடல் ரிப்போர்ட் வேணும் அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நார்மல் கொடுத்துட்டு நியூ ரிப்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் கான்ஃபிக் பட்டனில் இருக்கும். அந்த நியூ ரிப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நேமில் உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நியூவாக டேட் வைஸ் ரிப்போர்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ரிப்போர்ட் நேமில் டேட் வைஸ் ரிப்போர்ட்னு கொடுத்து நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ரிப்போர்ட் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அனாலிசிஸ் ரிப்போர்ட். அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இப்போது ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஃபீல்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே ட்ராப் ஃபில்டர் ரூலில் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரிட்டில் உங்களுக்கு அந்த ஃபீல்டு இருக்குது ட்ராக் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். இப்போ இந்த ரிப்போர்ட்டை நான் டேட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேட்டை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட் வைஸ் ரிப்போர்ட் அதுவாகவே கஸ்டமைஸ் ஆகி வந்துடும். இல்லை எனக்கு வவுச்சர் நம்பர் படி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வவுச்சர் நம்பரை ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுமாதிரி என்ன வைஸ் நீங்கள் ரிப்போர்ட் பார்க்கணுமோ அந்த ஃபீல்டு எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவாகவே கஸ்டமைஸ் ஆகி வந்துடும். நார்மல் ரிப்போர்ட் மாதிரியே இதுலேயும் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த ஃபீல்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பர்டிகுலர் டேட் மட்டும் நான் பார்க்கணுன்னா அந்த டேட்டுங்கிற ஃபீல்டுக்கு பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ஃபில்டர் சிம்பிள் வரும். அந்த ஃபில்டர் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஆல் டிக் எடுத்து எந்த டேட் மட்டும் நான் பார்க்கணுமோ அந்த டேட்டுக்குரிய செக் பாக்ஸில் மட்டும் டிக் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் நீங்கள் போட்டிருக்க டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வரும். அந்த மாதிரி என்ன ஃபீல்டு வேணாலும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். சேவ் டு எடிட் ஆப்ஷன் இருக்குது, வியூ ஆப்ஷன், பிரிண்ட் ஆப்ஷன். டேரெக்டாக இந்த வவுச்சர் நம்பரை இங்கேருந்தே நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த டோட்டல் ரிப்போர்ட்டை பிரிண்ட் கொடுக்கணுன்னா பிரிண்டில் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது, ப்ரிவ்யூ ஆப்ஷன், டாஸ் பிரிண்ட்டு. இல்லை சம் ஃபைல் ஃபார்மேட்ஸில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன்னா எக்ஸல், வேர்டு, பிடிஎஃப் என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கஸ்டமைஸ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு சேவ் லேஅவுட் அண்ட் சேவ் கிரிட் லேஅவுட் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணது அப்படியே இருக்கும். இதுவுமே வந்து நம்ம ஷார்ட்கட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிக் ரிப்போர்ட்டில் போயிட்டு என்ன ஃபீல்டு வேணும்னாலும் அந்த ஃபீல்டு நேமில் கொடுத்து ஹெடர் டெக்ஸ்ட்டில் என்ன நேமில் வேணுமோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்டு ஆட் ஆகிடும். ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இந்த ரிப்போர்ட்டுமே வந்துட்டு ஒரு நியூ ரிப்போர்ட்டாக நம்ம எவ்வளோ ரிப்போர்ட் வேணாலும் நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் இப்போது உங்களுக்கு பார் சார்ட், பை சார்ட் அந்த மாதிரி சார்ட் வைஸ் ரிப்போர்ட் பார்க்கணுன்னாலும் ஜஸ்ட்டு இந்த அனாலிசிஸ் சார்ட் F3ங்கிற ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் இயர் ரிப்போர்ட்ஸை நீங்கள் ஒரு சார்ட் ஃபார்மில் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் வியூ ரிப்போர்ட். டிசைன் வியூ ரிப்போர்ட்னால் என்னென்னா எனக்கு வந்துட்டு இந்த ரிப்போர்ட்லாம் ஓகே, நான் ஒரு டிசைன் வச்சுருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு சிக்மா சப்போர்ட் டீம் கிட்ட எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படிங்கிற மாடல் ஃபார்மேட்டை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க டிசைன் போட்டு தந்துடுவாங்க. அந்த டிசைனை இன்சர்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கொடுத்த டிசைன் ரிப்போர்ட் வந்துட்டு இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகிடும். அதையுமே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ரிப்போர்ட்ஸில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.